உங்க குழந்தைங்க திடீர்னு வர்ற பெரிய சத்தத்தை கேட்டு பயப்படுறாங்களா? அது ஏன் நடக்குதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் நிறைய பெற்றோருக்கு ரொம்பவே பழக்கமான ஒண்ணுதான். வாங்க இத பத்தி பார்க்கலாம். நமக்கு ரொம்ப சாதாரணமா கேக்குற ஒரு சத்தம் உங்க குழந்தைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். இதனால குழந்தை பயந்து அழ ஆரம்பிச்சிடும், இல்லனா அந்த இடத்த விட்டே ஓட முயற்சி பண்ணும். இத பாக்குற நமக்கு குழந்தை எதுக்கு இவ்ளோ ஓவரா ரியாக்ட் பண்ணுதுன்னு தோணலாம். ஹேண்ட் ட்ரையரு, வேக்யூம் கிளீனரு, ஏன் நாய் குறைக்கிறது கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா உண்மையில இது அவங்களோட சேட்டை இல்ல. இது ஒரு சென்சரி இஷ்யூ. ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்க கிட்ட இது பொதுவா காணப்படும். அவங்களோட கேட்கும் திறன் ரொம்பவே சென்சிட்டிவ். எல்லா சத்தமும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா கேட்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மைக்ரோஃபோன்ல வால்யூம் ரொம்ப அதிகமா வச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டா அவங்க மூளை அத ஒரு ஆபத்துன்னு நினைச்சு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு போயிடுது. அவங்க அழுறது, காத மூடிக்கிறது எல்லாம் சேட்டை இல்ல, அது அவங்க படுற கஷ்டத்தோட வெளிப்பாடு. சரி, இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு எப்படி உதவலான்னு சில வழிகளை பார்க்கலாம். சத்தம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றது இல்லைன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த நேரத்துல பண்றது மட்டும் இல்லாம டெய்லி சில விஷயங்கள் செஞ்சா கூட இது சரி பண்ணலாம். உதாரணத்துக்கு ஊஞ்சல் ஆடுறது, மூச்சு பயிற்சி செய்யறது அவங்க செவிப்புலன் அமைப்பை பலப்படுத்த உதவும். அப்போ இது அவங்க நடத்தையில இருக்கிற பிரச்சனையா? இல்ல, இது ஒரு உணர்திறன் சம்பந்தப்பட்ட விஷயம். இது அவங்க வேணும்னு செய்யறதில்ல, தங்களை பாதுகாத்துக்கு பண்ற ஒரு விஷயம். இத நாம புரிஞ்சுக்கணும்.